ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லீனியர் சர்ச். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சார்ட்டிங் கான்செப்ட் டேட்டா ஸ்ட்ரக்சரில் பார்த்தோம். ஸோ இன்றைக்கி லீனியர் சர்ச். ஓகே, சர்ச்சிங் கான்செப்டில் ஃபஸ்ட்டு லீனியர் சர்ச் பார்க்க போகிறோம். சரி, லீனியர் சர்ச்சில் மெயினாக என்ன அப்படின்னு பார்க்கும்போது எப்படி சர்ச் பண்ணுது அப்படின்னா, ஒரு குரூப் ஆஃப் எலிமெண்ட்டை நம்ம இன்புட்டாக தரோம். குரூப் ஆஃப் எலிமெண்ட்ஸை நம்ம இன்புட்டாக தரோம். சரி, இப்போ அந்த குரூப் ஆஃப் எலிமெண்ட்லேருந்து ஒரே ஒரு எலிமெண்ட்டை நம்ம சர்ச் பண்ண போகிறோம். சரி, அதை எப்படி சர்ச் பண்ண போகிறோம் அப்படின்னா, பை யூஸிங் எ கீ எலிமெண்ட். ஸோ அதுலேருந்து ஒரு எலிமெண்ட்டை நம்ம கீ எலிமெண்ட்டாக சூஸ் பண்ண போகிறோம். ஓகே, அந்த குரூப் ஆஃப் எலிமெண்ட்லேருந்து ஒரு கீ எலிமெண்ட்டை கீ எலிமெண்ட்டாக சூஸ் பண்ண போகிறோம். சரி, அந்த கீ எலிமெண்ட்டை வச்சு எல்லா எலிமெண்ட்டையும் கம்பேர் பண்ண போகிறோம். ஓகே, அந்த கீ எலிமெண்ட்டை வச்சு எல்லா எலிமெண்ட்டையும் கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ அப்படி கம்பேர் பண்ணிக்கிட்டே வரும்போது எந்த எலிமெண்ட்டு அந்த கீ எலிமெண்ட்டோட மேட்ச் ஆகுதோ, ஓகே, அதுதான் சர்ச்சிங் எலிமெண்ட் அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். சரியா, கீ எலிமெண்ட் தான் மெயின் இம்பார்ட்டண்ட்டு. ஸோ கீ எலிமெண்ட்டை வச்சு சர்ச் பண்ண போகிறோம். ஒரு எலிமெண்ட்டாக ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் அன்டில் வி ஃபவுண்ட் த கீ. சரிங்களா, அதாவது அந்த கீ எலிமெண்ட்டும் நம்ம சர்ச் பண்ணக்கூடிய எலிமெண்ட்டும் மேட்ச் ஆகுதா அப்படின்றத பார்த்து அது வரைக்கும் நம்ம ஐட்ரேஷன் ஃபாலோ பண்ண போகிறோம். சப்போஸ் இன்கேஸ் கீ எலிமெண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிடுச்சுன்னா அதோட ஸ்டாப் பண்ணிடும். சரி, இப்போது ஒரு எக்ஸாம்பிளோடு சொல்கிறேன் பாருங்கள். ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று இருக்குது. ஒரு 5 அரே. ஓகே, 10, 20, 30, 40, 50. ஸோ அரே எலிமெண்ட்ஸ் நான் இப்படி எடுத்துக்கிறேன். 0, 1, 2, 3, 4. ஓகே, சர்ச் கீ எலிமெண்ட். ஓகே, சர்ச் கீ எலிமெண்ட் இங்கே எதுன்னா 30. ஓகே, சர்ச் கீ எலிமெண்ட் 30 அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகே, இந்த 30 இங்கேயும் இருக்குது. ஸோ இப்போ இதுவும் மேட்ச் ஆகும்போது நம்ம சர்ச் கீ எலிமெண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அதுதான் விஷயம். சரி, இப்போ ஃபஸ்ட்டு மெயின் மெத்தடை எழுதிக்கிறேன். சரிங்களா, ஸோ மெயின் மெத்தடில் நான் என்ன பண்ண போகிறேன், இன்ட்டு a of i. ஸோ அரே எலிமெண்ட்ஸை டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஓகே, 10, 20, 30, 40, 50. ஸோ அரே எலிமெண்ட்ஸை நான் டிக்ளேர் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு இன்டீஜர் வேல்யூவில் கீ வேல்யூவை இன்டீஜராக நான் வச்சுக்கிறேன். ஓகே, என்ன கீ வேல்யூ சர்ச் பண்ண போகிறோமோ அதை இன்டீஜராக நான் வச்சுக்கிறேன். சரி, ஆஸ் வெல் ஆஸ் flag is equal to initially நான் 0ன்னு வச்சுக்கிறேன். ஓகே, இது சர்ச் கீ வேல்யூ, flag is equal to 0ன்னு வச்சுக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், பிரிண்ட் வேல்யூ ஒரு வேல்யூ பிரிண்ட் பண்ணேன். என்டர் சர்ச் கீ அப்படின்னு ஒரு இன்புட் ரீட் பண்ணுறேன். ஸோ அந்த இன்புட்டுக்கு நம்ம ஒரு கீ வேல்யூ கொடுப்போம். சரிங்களா, சரி, அந்த கீ வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடுறோம். சரி, நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு ஃபார் லூப்பு. ஃபார் i is equal to 0, i less than 5, i plus plus. ஸோ ஒரு ஃபார் லூப் எழுதிக்கிறேன். ஓகே, இப்போ இந்த கீ எலிமெண்ட்டை வச்சு தான் we have to compare this key with each and every element by using this loop. சரிங்களா, இந்த லூப் வச்சு தான் ஒரு எலிமெண்ட்டையும் கம்பேர் பண்ண போகிறோம். எப்படி ஒரு கண்டிஷன் ஒன்று எழுதுறேன். இஃப் key is equal to a of i. சரிங்களா, key is equal to a of i. அதாவது for every iteration we have to compare key element with a of i. ஓகே, அரே எலிமெண்ட்டோட கம்பேர் பண்ண போகிறோம். சரி, இப்போ இது மேட்ச் ஆச்சுன்னா I am going to set the flag is equal to 1. அதுக்கப்புறம் என்ன ஆகும், பிரேக் கமாண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எதுக்காக, if the flag is 1 அப்படின்னா the control will come out, okay, from the loop. அவ்வளோதான். ஓகே, இப்போ flag is equal to 1 என்ன அர்த்தம், if the key value is found and no need to search for the remaining elements. ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் நம்ம ஒரு கீ வேல்யூ நமக்கு செகண்ட் பொசிஷன்லேயே ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் இருக்கிற ரிமைனிங் போர்ஷன்ஸை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அதோடு அந்த கண்ட்ரோல் விட்டு வெளில வந்துடலாம். சரி, ஓகே, சரி, இதுக்கப்புறம் கீ வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிச்சுன்னா மற்றபடி பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் கீ இஸ் ஃபவுண்டு, எல்ஸ் கீ இஸ் நாட் ஃபவுண்ட் அப்படின்றத நம்ம வச்சிடறோம். சரிங்களா, சரி, இப்போது இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு இது ப்ரோக்ராமேட்டிக்காக எப்படி ஒர்க் ஆகுது. இப்போ i is equal to 0, i is equal to 0, 0 less than 5 கண்டிஷன் ட்ரூ. ஓகே, 0 less than 5 கண்டிஷன் ட்ரூ. சரி, இப்போது அது கண்டிஷன் ட்ரூ வந்தால் இந்த கண்ட்ரோலுக்குள்ளே வரும். இஃப் கண்டிஷனை செக் பண்ணும்.
அதாவது கீ இஸ் ஈக்குவல் டு ஏ ஆஃப் ஐ. ஏ ஆஃப் ஐ எவ்வளோ? 0. ஏ ஆஃப் 0. ஸோ ஏ ஆஃப் 0th எலிமெண்ட் என்ன? 10. கீ எலிமெண்ட் என்ன ஆக்சுவலி இங்கே? கீ எலிமெண்ட் வந்து 30. ஓகே, ஸோ 30 இஸ் ஈக்குவல் டு 10 செக் பண்ணும். இல்லை, கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆயிடுச்சு. அப்போ இங்கே என்ன ஆகும்? ஃப்ளாக் இஸ் ஈக்குவல் டு 0 தான் இருக்கும். சரி, நெக்ஸ்ட் என்ன ஆகும்? ஐ இஸ் ஈக்குவல் டு 1 ஆகும். 1 less than 5. ஓகே, 1 less than 5. ஓகே, இப்போது கீ இஸ் ஈக்குவல் டு ஏ ஆஃப் 1 பார்க்கும். சரி, கீ எவ்வளோ? கீ வேல்யூ எவ்வளோ? 30. ஏ ஆஃப் 1. ஏ ஆஃப் 1ல் என்ன இருக்குது? 20. 0 1 2 3 4. ஏ ஆஃப் 1ல் 20 இருக்குது. 30 இஸ் ஈக்குவல் டு 20 செக் பண்ணும். இல்லை, கண்டிஷன் வந்து ஃபால்ஸ். அப்போ இங்கேயும் வந்து ஃப்ளாக் என்ன ஆகும்? ஃப்ளாக் இஸ் ஈக்குவல் டு 0 ஆகிடும். ஓகே, சரி, நெக்ஸ்ட்டு ஐ இஸ் ஈக்குவல் டு 2 ஆகும். ஸோ 2 less than 5, கண்டிஷன் வந்து ட்ரூ. அப்போது கீ இஸ் ஈக்குவல் டு ஏ ஆஃப் 2 ஆகும். ஸோ கீ வேல்யூ என்ன? 30. ஏ ஆஃப் 2 என்ன? 30. அப்போ 30 இஸ் ஈக்குவல் டு 30, கண்டிஷன் வந்து ட்ரூ ஆயிடுச்சு. ஸோ அப்போ இங்கே என்ன ஆகும்? ஃப்ளாக் இஸ் ஈக்குவல் டு 1 செட் பண்ணிக்கும். சரிங்களா? இதுக்கப்புறம் என்ன ஆகும்? இப்போ இதோட இந்த போர்ஷனோட ஸ்டாப் ஆயிடுச்சு. பிகாஸ் கீ வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிடுச்சு. இதுக்கு மேலே இருக்கிற போர்ஷன்ஸை எக்ஸிக்யூட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஸோ இப்போ லூப்பை விட்டு கண்ட்ரோலை விட்டு வெளில வந்துடும். வெளில வந்தோடனே இந்த எலிமெண்ட்டை நமக்கு பிரிண்ட் பண்ணி சொல்லும். ஸோ இப்போ லீனியர் சர்ச்சில் என்ன? ஒரு குரூப் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்குது. அந்த குரூப் ஆஃப் எலிமெண்ட்ஸை இன்புட்டாக தரும். அந்த குரூப் ஆஃப் எலிமெண்ட்ஸில் இருக்கிற ஒன் ஆஃப் த எலிமெண்ட்டை எப்படி சர்ச் பண்ண போகிறோம் அப்படின்னா, பை யூஸிங் சம் கீ எலிமெண்ட்டு. அந்த கீ எலிமெண்ட்டை வச்சு அந்த எலிமெண்ட்டோட அந்த குரூப் ஆஃப் எலிமெண்ட்டில் இருக்கிற ஒரு எலிமெண்ட்டையும் நம்ம கம்பேர் பண்ணி அது எதோட மேட்ச் ஆகுதோ அப்போ தான் அந்த கீ எலிமெண்ட் வந்து சர்ச்சிங் எலிமெண்ட் வந்து ஃபைண்ட் அவுட் ஆயிடுச்சு அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணும். சரிங்களா? ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் லீனியர் சர்ச் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்துருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் சில சர்ச்சிங் கான்செப்டை பார்க்க போகிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ, பை.